ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு தான் ஜூனியர் ரெசிடென்ட் கேட்டகரிக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 28,600லேருந்து 1,15,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து பாருங்கள் 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அக்கௌண்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஜூனியர் ரெசிடென்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அக்கௌண்டன்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்கள் 28,600லேருந்து 1,15 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து எம்காம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பிகாமில் வந்து பாருங்கள் முடிச்சுட்டு நீங்கள் 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 23 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21,500லேருந்து 86,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரிக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும். அதாவது எம்எஸ் வேர்டு, எக்ஸல் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 25 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் 21,500லேருந்து 86,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அந்த 3 கேட்டகரிக்கான வேகன்சி எல்லாமே வந்து 90 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில 30 வயசுன்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு மட்டும் தான் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் 30 வயசுன்னு. இதில் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 40 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டேஜ் 1ல் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் வந்து ஃபைனல் மெரிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபைங் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் 50% நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை. அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருந்தால் 45% நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் செலெக்ஷன் மெத்தட் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து சிபிடியும் இருக்கும், அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஸ்டேஜ் 1ல் சிபிடி, ஸ்டேஜ் 2 வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 வந்து பாருங்கள் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் jootcorp.in கொடுத்துருக்காங்க பற்றில இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்கள் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி இவங்களுக்கு இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து 250 ரூபா வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியுமே இருக்குது. இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 30 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.